குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்துட்டு எஃபெக்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. நம்மளோட காய்கறி செடியில் இந்த வெயில் காலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு இல்லை ஒரு 5 நாள் இடைவெளியில் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் பூஸ்டரோ அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஃபர்டிலைசரோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதனால தான் நம்மளால் வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டிங்கோ இல்லை செடி வந்து பசுமையாக இருக்கிறதோ இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த வெயில் காலத்தில் இலைகளெல்லாம் காஞ்சி பூச்சி தாக்குதலாகி செடியில் வந்துட்டு ஒரு பசுமையே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்க போகிறோம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் வந்துட்டு நான் கரைஞ்சி இருந்துச்சு. ஸோ அந்த வெல்லத்தை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ணும்போது 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி ஃபர்டிலைசரே வெல்லம் வச்சு தாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 50 கிராம் வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட வந்துட்டு இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை கரைசலை வந்துட்டு ஒரு 2 நாள் குளிக்கிட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும், கலரெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரம் தான். ஸோ இந்த மண்புழு உரத்தை தான் நம்ம இந்த வெள்ளை கரைசலோடு சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 கைப்பிடி மண்புழு உரம் வர்மி கம்போஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த வெல்லமோ வர்மி கம்போஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை தான் நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு சிம்பிளான ஃபர்டிலைசராக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசருங்க. ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் விட்டுடுங்க. அந்த மண்புழு எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிட்டு இருக்கணும், இதுதான் மெயின். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, 1 லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்து நம்ம வந்துட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. பூ பூக்கிற டைமில் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியுங்க. நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். நான் வந்துட்டு இப்போ தான் அவரைக்காய் செடி, அப்புறம் வந்து புடலங்காய், காராமணி எல்லாம் புதுசாக போட்டு விட்டுருக்கேன் மறுபடியும். ஸோ அதில் வந்துட்டு ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி புது நாற்றுங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆன செடிங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இதை ஒரு மக்கு ஊற்றிட்டு வரலாங்க. உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்துட்டு என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த மண்புழு உரத்தில். ஸோ அடுத்தது வந்து நம்ம வெல்லம் கரைசல் சேர்த்துருக்கோம். வெல்லம் வந்துட்டு மண்புழுக்கு ஒரு பிடிச்ச உணவுங்க. ஸோ அதை வந்துட்டு வெல்லத்தை சாப்பிட்றதுக்காகவே மண்புழு வந்து நெண்டி வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அது வரும்போது மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிடும். அதுக்காக தான் இந்த வெள்ளை கரைசலை நம்ம கொடுக்கறது. இப்போ வந்துட்டு சாலிட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம். ஆனால் சாலிட் ஃபர்டிலைசர் இந்த வெயில் காலத்தில் நம்ம கொடுக்கும்போது மாதக்கணக்காகும் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதே சாலிட் ஃபர்டிலைசரை லிக்விடாக மாற்றி நம்ம கொடுக்கும்போது ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு குயிக்காக தெரியுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வெயில் காலத்தில் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க. இதை வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஈல்டிங் நீங்களும் எடுப்பீங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி
ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.